டோன்ட் மூவ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. டோன்ட் மூவ்ன்ற மூவி. ஸோ இந்த மூவி என்னென்னா, ஐரிஸ்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. பட் அவங்க பையன் வந்து ஒரு விதமான ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஸோ அந்த பையனோட ஞாபகத்திலேயே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மலை மேலே போயிட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கே போயிடுறாங்க. சூசைட் பண்ணிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வராரு. அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு இவங்க கார் கிட்ட போகும்போது இவர் வந்து அவர் ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்க கடத்திடுறாரு. கடத்தினது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து மூவ் பண்ண முடியாது. எந்த மூவ்மெண்ட்டும் காட்ட முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் தான் இருக்கும். அவங்களும் ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணி ஓடுறாங்க. ஓடி ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேரலைஸ் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க மூவே பண்ண முடியல. இவங்க இந்த படமே வந்து டோன்ட் மூவ் தான். இவங்க மூவ் பண்ணாம கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கில்லர் இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த கில்லர் ஏன் இப்படி பண்றாரு, எதுக்கு பண்றாரு, இதெல்லாம் தாண்டி இந்த வில்லனோட ஆக்டிங் வந்து உங்களால நம்ப முடியாது. அவர் ஒரு வில்லன் சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி ரொம்ப சார்மிங். அண்ட் அதை பார்க்கும்போது உங்களால நம்பவே முடியாது இவர் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இது யார் பார்த்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன ஆகுன்ற அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அது நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.